இதோட ஆனா இப்ப நான் என் ஆன்மா கூட மட்டும் இப்ப நீங்க அனுப்புனீங்கன்னா என் கூட இது வந்து வரும். ஆன்மா வரும். வரும். அப்போ அப்ப உங்களுக்கு இது தெரியும், பேயா? சிம்டம்ஸ் தெரியும். அப்ப இது பேயா? சைத்தான்னா பேய் தானே சார். ஓகே. அப்ப எந்த எந்த பேய், எந்த ஆன்மா? அதாவது இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு சார், இதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. இல்ல சார், ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து இறந்து போனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமா இறந்து போன நிறைய ஐயா பேர் இப்போ இருக்காங்க. ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. வந்த உடனே அவங்க பேர், அவங்க அப்பா பேர், அவங்க தாத்தா பேர், குலசாமி பேர், குலசாமி இருக்கிற ஊர், இதை தான் கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம இதுவே பண்ணுவோம். அப்போ அவங்க குடும்பத்தில் இறந்தவங்க யார் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படின்னா குலசாமி, இப்போ மதுரை வீரர் இருக்கார், ஐயனார் இருக்கார், அந்த மாதிரி குலசாமியை வசியப்படுத்தி அது கூட சேர்த்து அனுப்புவோம். அப்போ அந்த குலசாமியோட சப்போர்ட்டோட இது போகும். இது என்னன்னா அவங்களுக்கு என்ன குலசாமி தனக்குன்னு ஒரு சொந்த உருவம் இல்லை சார். இதுக்கு அவங்கவுங்க குலசாமி உருவமாக மாறி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இது கெடுதல் பண்ணுற விஷயத்துக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இது நல்லது. அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அப்போ கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி, அதாவது முள்ளால் எடுக்கணும், இப்போ கருணை கொலை அந்த மாதிரி அது கொலையில் வராதுல்ல. இது மர்டர் வேற பண்ணுமா? பயமா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை பயன்படுத்தும்.